அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சம்பத் பேசுகிறேன். ஆணாக பிறந்ததே வெக்கப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாளை நான் கருதுகிறேன். குழந்தை ஆர்த்திக்கு ஏற்பட்ட இந்த கொடூரம், அதிலிருந்து மீளா துயரத்தில் பாண்டிச்சேரியே இன்னைக்கு மூழ்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். யாருமே இன்னொரு குழந்தைக்கு நடந்ததாக யோசிக்கலை. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நடந்ததாக தான் எல்லாருமே கருதுகிறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம நிறைய விஷயம் யோசிக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம என்ன சொல்கிறோம், பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணும், பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும், எப்படி தான் பார்க்குறோம். ஆனால் யாருமே ஆம்பளை பசங்களை எப்படி வளர்க்கணுன்றதை நம்ம கருதவே மாட்டோம். ரெண்டாவது, ஆம்பளை பசங்க எந்த தவறு செஞ்சாலும் அதை கட்டுறதுக்கு அவங்க பெற்றோரே ஏதாவது காரணம் சொல்லி காப்பாற்றணும்னு தான் பார்க்குறீங்க. இந்த விஷயத்தில் ஒரு 19 வயசு சிறுவன் இருக்கிறதா போலீஸ் தகவல் கொடுத்துருக்கு. நம்ம பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணுன்றது பார்க்கறத விட ஆம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணுன்றதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். எல்லார் வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. எல்லார் வீட்லேயுமே பொம்பளை பிள்ளையை கடவுள் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு கட்சியில் தான் நம்ம இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னைக்கு கஞ்சான்ற ஒரு விஷயம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு பாண்டிச்சேரியில். அந்த கஞ்சான்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச எந்த பிள்ளையும் பொம்பளை பிள்ளை கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் காட்டா பண்ணின்னு போனதா தெரியாது. ஆனால் அதே ஆம்பளை பசங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இனி இது ஒரு இதை பேஸ் பண்ணி ஒரு அழகாக ஒரு ரூல் போடலாம். ஏற்கனவே சட்டசபையிலையும் பேசியிருந்தோம், குண்டாஸ் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. அதை கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் நடந்த பிறகு அடுத்தது ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாருமே போராடுறோம். இது இந்த ஆர்த்திக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு நேர்த்தி கடனாக கூட இருக்கும். இது நம்மளோட குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்கு. ஐயோ, இந்த பிள்ளைய காப்பாற்றிருக்கலாமே, 100 மீட்டர்ல தானே கடந்திருக்கு, வீடு வீட தேடி இருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கலாமே, நிறைய குமரல்கள் இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில நம்ம எப்படி பார்வதிஷா கொலை வழக்கில் ஒத்துமொத்தமாக ஒரே சைடில் நின்னமோ, அதே மாதிரி இந்த ஆர்த்தியோட வழக்கு, இந்த வழக்கை முதல்ல பாண்டிச்சேரியில் இருக்க எந்த ஒரு வழக்கறிஞரும் அப்பீல் ஆகக்கூடாதுன்றத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, ஸ்பீடி ட்ரையலில் போட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் இதுக்கு உடனடியாக இந்த வழக்கை நடத்தி உச்சகட்ட தீர்ப்பை ஹைகோர்ட்லேருந்து அக்சென்ட் வாங்கி தண்டனை கொடுக்கணுன்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தனுக்கு ஒரு தைரியம் வந்துடக்கூடாது. நடத்தணும், உள்ள போனான், பெயிலில் வந்தான், அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு இந்த விஷயத்த தெரியக்கூடாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் இதை மாதிரி நடந்ததுன்னா உடனடியாக கொடூரமான தீர்ப்பும் கிடைக்கும்ன்றதுக்கு இந்த குழந்தையோட ஒரு நடந்த ஒரு கொடுமை வெளிச்சத்துக்கு வரணும். இன்னொரு குழந்தைய பார்த்தா எவனுக்கும் தைரியமே வரக்கூடாதுன்றது என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன். மேலும் பெற்றோர்கள் பிள்ளை மேலே நிறைய கவனம் செலுத்துங்க. ஆம்பளை பிள்ளைய வளர்க்குறத பற்றி பெற்றோர்கள் ஒரு சில கவனம் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே போலீஸோ அரசாங்கமோ பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு பிள்ளை புதுசாக வண்டி வாங்கினாலோ இல்லை செல்ஃபோன் வாங்கினாலோ அவனுக்கு பணம் எப்படி வந்தது முதல்ல பாருங்கள், கேளுங்க. எப்படி இதை வாங்கிறதுக்கான உனக்கு பணம் வந்தது, நீ என்ன பண்ணுற, இந்த பணம் கொடுத்தவங்க யார், இதெல்லாம் கொஞ்சம் பெற்றோர்கள் கவனத்தில் செலுத்துறீங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் தவிர்க்கப்படும்ன்றது என்னோட கருத்து. மேலும் இந்த ஒரு கொடூரமான விஷயம் இன்னி ஒரு பிஞ்சு குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்றத ஒவ்வொரு ஆண்மகனும் ஆம்பளையாக பிறந்ததுக்கான ஒரு உண்மையான விஷயமா எல்லாருமே ஒரு உறுதி எடுத்துக்கணும். திருப்பி இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு ஆம்பளைங்க தான் உறுதி எடுத்துக்கணுன்றதை இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி.